கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு 21 வயதான இளம் வாலிபனை மிக கொடூரமாக தாக்கி அவனை கொலை செய்து அந்த கொலையை மறைப்பதற்காக அவனை தூக்கி தொங்கவிட்டு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை செய்திருக்கிறார்கள். பாகிஸ்தானில் இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நடைபெற்றுள்ளது. அந்த வாலிபனின் தாயார் கண்ணீரோடு நீதி கேட்டு நிற்கிறாங்க. இந்த நியூஸ் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. பார்ப்பதற்கு மிகவும் கவலையாக இருந்தது. இதற்காக நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ என்ன நடந்திருக்கு, எதனால் இந்த கிறிஸ்தவ வாலிபன் கொல்லப்பட்டான், இதை பற்றிய செய்திகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவலை பார்த்து அந்த குடும்பத்திற்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாகிஸ்தானில் வசித்து வரும் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் மார்கஸ் மசிக் மற்றும் தில்ஷத் மசிக், அண்ணன் தம்பி. ஸோ இவங்க குடும்பம், அம்மா, இவங்க எல்லாருமே குடும்பமாக பாகிஸ்தானில் வசித்து வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதில் மார்கஸ் மசிக்கு 21 வயதாகிறது. இவர் அதே பாகிஸ்தானின் சர்கோதா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு மாட்டு பண்ணை, அதாவது முகமது முக்சின் கரல் மற்றும் முகமது பஸ்ரத் கரல் ஆகிய இருவருக்கு சொந்தமான ஒரு மாட்டு பண்ணையை இவர் வேலை பார்த்துட்டு வராரு. சோ இவர் இப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்துல இவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் அந்த முகமது முக்சின் மற்றும் அந்த முகமது பஸ்ரத் ஆகிய இருவரும் இவரிடம் ஒரு சில தகராறில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக மதம் சார்ந்து சில பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளாக சென்றுள்ளதாகவும் சில செய்திகள் வெளியாகிறது. நாளுக்கு நாள் இப்படி இருந்தாலுமே அவர் அந்த பகுதியில வேலை பார்த்துட்டு வருகிறார். இந்நிலையில் மார்ச் 4ஆம் தேதி இவருடைய அண்ணனான தில்ஷாத் மசிக்கு ஒரு போன் கால் வருது. 10 மணி அளவில், காலை 10 மணி அளவில். அந்த போன் கால்ல அந்த முகமது பஸ்ரத் என்பவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்க தம்பி இங்க வேலை பார்க்க வந்திருந்தாரு, திடீரென்று என்ன ஆச்சுன்னே தெரியல, அவராகவே தூக்கு மாட்டி இறந்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டவுடன் அவருடைய அண்ணனான தில்ஷாத் மசிக் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார். என்ன செய்வதென்றே தெரியல. தன்னுடைய சொந்த தம்பி இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே அதிர்ந்துட்டாரு. உடனடியாக தன்னுடைய சொந்தங்களிடம் சொல்லி அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. போய் பார்க்கும்போது அங்க அவருடைய தம்பி தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்து காணப்படுகிறார். உடனடியாக காவல்துறைக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்படுகிறது. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம அவங்க குடும்பத்தினர் மிகவும் அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டிருந்தார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த பிரேத பரிசோதனை முடிந்து மார்கஸ் மசிக்கின் உடல் அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த உடலை பார்க்கும் போது அந்த உடலில் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவிலான காயங்கள் இருப்பதை பார்க்க முடிந்திருக்கிறது. உடனடியாக இந்த தகவல் அந்த பகுதியில் வேகமாக பரவ ஆரம்பிக்கிறது. இதனை அறிந்து அங்குள்ள கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்தவர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக மார்கஸ் மசிக் அவராகவே தற்கொலை செய்யவில்லை, வேண்டுமென்றே அவரை அடித்து அவரை தூக்கில் தொங்க விட்டிருக்கிறார்கள், அவரை அடித்து கொன்றதை மறைப்பதற்காக அவரை தூக்கில் தொங்க விட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மிகப்பெரிய அளவில் அங்கு போராட்டங்கள் நடக்கிறது. காவல்துறையினருக்கு தகவல் வருகிறது. உடனடியாக காவல்துறையினரும் வராங்க. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் செல்கிறது. இதற்கு அப்புறமாக அந்த குற்றவாளிகள் மீது FIR போடப்படுகிறது. ஆனால் குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற தகவல்களையும் நம்மளால பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அவரை கொலை செய்த அந்த தரப்பிடம் இருந்து இந்த குடும்பத்தாருக்கு பல்வேறு அழுத்தங்களும் கொலை மிரட்டல்களும் வருவதாகவும் செய்திகளை பார்க்க முடிந்தது. சோ தன்னுடைய மகனை பறிகொடுத்த அந்த தாயார் அந்த மகனின் புகைப்படத்தோடு கண்கலங்கி நிற்கும் அந்த காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் வேதனையாக அமைந்துள்ளது. சோ கிறிஸ்தவ அமைப்புகள் அந்த தாயாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு முயற்சிகளை அவங்க எடுத்துட்டு வராங்க. ஆனால் இந்த குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்பதால் அவர்களுக்கான நீதி கிடைப்பதில் சற்று தாமதமாகலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் நீதிக்காக அவங்க போராடிட்டு வராங்க. அந்த எதிர்த்தரப்பிடம் இருந்து பல்வேறு அழுத்தங்கள் வருகிற காரணத்தினால் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். இந்த செய்தி வெளியாகி அநேக மக்கள் இந்த குடும்பத்திற்காக தற்போது ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டு வராங்க. இந்த குடும்பத்திற்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கணும். ஒரு 21 வயது இளைஞர் அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து அந்த கொலையை மறைப்பதற்காக எவ்வளவு பெரிய ஒரு கொடூரங்களை அந்த நபர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். அந்த தாயாருக்கான நீதி கிடைக்கணும். இது குறித்து ஒரு சில நபர்கள் அந்த தாயாரிடம் மற்றும் அவரின் சகோதரரிடம்
சென்று சில நேர்காணல்கள் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வேற ஒன்றுமே வேண்டாம், எங்கள் மகனுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கணும். அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் அந்த தாயார் முன்வைக்கிறாங்க. கண்டிப்பாக தேவன் நீதி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக பாகிஸ்தான் தேசம், நம்ம அநேக வீடியோக்கள் நம்ம பாகிஸ்தானை பற்றி பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு துன்பப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கான நீதி பாகிஸ்தானில் மறுக்கப்படுகிறது. மேலும் மதத்தின் பெயரால் கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானில் துன்பப்பட்டு கொண்டு வருகிறார்கள். பாகிஸ்தானில் மட்டுமல்ல, நம்ம பார்க்கிறோம் நைஜீரியாவில், சூடானில், நைஜீரியாவில் சில தினங்களுக்கு முன்பாக கூட ஒரு சில வீடியோக்கள் வெளியாகி உள்ளது. அதை பற்றி ஒரு சில தகவல்களையும் இனிவரும் வீடியோக்களில் உங்கள் முன்பாக கொண்டு வருகிறோம். நைஜீரியாவிலேயும் இன்னும் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால்தான். சூடானிலேயும் இதுதான் நடக்கு. உலகளவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த சமயத்தில் இந்த பாகிஸ்தானில் உள்ள மார்கஸ் மசிக் இந்த சகோதரர், 21 வயதான சகோதரர் உயிரிழந்திருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை செய்த நபர்கள், அவர்கள் கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த தாயாரின் கண்ணீருக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கணும். இதற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது தற்போது அவசியமாக இருக்கிறது. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இதனை பார்த்து அந்த குடும்பத்திற்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஜெபிப்போம். உலகளவில் வாழும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மக்கள், தேவ ஊழியர்கள், மிஷனரிகள், சுவிசேஷகர்கள் எல்லாரின் பாதுகாப்பிற்காக தினமும் நம்முடைய ஜெபங்களில் நம்ம நினைவு கூற வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. ஜெபிப்போம். தேவன் நிச்சயம் ஒரு நீதி செய்வார். மீண்டும் இன்னொரு ਵੀਡੀਓவில் ਸੰਦਿக்கிறேன்। ਦੇਵਨ ਤਾਮੇ ਉங்கள் ਅਨੇਵਰੀਂ ਆਸ਼ੀਰਵਾਦ ਆਮੀਨ। ਮਾਂ ਵੱਡੀ, ਤੁਸੀਂ ਮੈਨੂੰ ਥੋੜਾ ਜਿਹਾ ਦੱਸੋ ਕਿ ਤੁਹਾਨੂੰ ਤੁਹਾਡੇ ਬਾਰੇ ਦੱਸਿਆ ਜਾ ਰਿਹਾ ਕਿ ਤੁਸੀਂ ਪਹਿਲੇ ਦਿਨ ਜਦੋਂ ਮਰਕਸ ਮਸੀਹ ਨੂੰ ਮਰਡਰ ਹੋਇਆ, ਜਦੋਂ ਮਰਿਆ ਉਹ, ਕਿ ਤੁਹਾਨੂੰ ਬੁਲਾਇਆ ਗਿਆ ਔਰ ਉੱਥੇ ਤੁਹਾਡੇ ਕੋਲੋਂ ਕੋਈ ਡਾਕੂਮੈਂਟ ਸਾਈਨ ਕੀਤੇ ਗਏ ਨੇ ਸੁਲ੍ਹਾ ਦੇ, ਕਿਆ ਕੋਈ ਇਹੋ ਜਿਹੀ ਗੱਲ ਹੋਈ ਸੀ? ਨਹੀਂ ਜੀ। ਤੁਸੀਂ ਦੱਸੋਗੇ ਕਿ ਕਿਸ ਤਰ੍ਹਾਂ ਤੁਹਾਨੂੰ ਘਰੋਂ ਕੌਣ ਲੈਣ ਆਇਆ ਸੀ? ਤੁਹਾਨੂੰ ਮੌਸਮ ਦਾ ਭਰਾ। ਮੁਹੰਮਦ ਮੌਸਮ ਦਾ ਭਰਾ ਲੈਣ ਆਇਆ ਸੀ? ਹਾਂਜੀ। ਕੀ ਕਹਿੰਦਾ ਤੁਹਾਨੂੰ? ਉਹਨੂੰ ਕਹਿੰਦਾ ਕਿ ਮੈਨੂੰ ਆਂਦੇ ਨੇ ਆਂਟੀ ਜੀ 50 ਚ ਜਾਣਾ, ਤੁਹਾਡੇ ਨਾਲ ਭਾਈ ਵੱਡੇ ਨੇ ਕੋਈ ਗੱਲ ਕਰਨੀ ਹੈ। ਮੁਹੰਮਦ ਮੌਸਮ ਨੇ ਤੇ ਬਿਸ਼ਾਰਤ ਨੇ? ਹਾਂਜੀ। ਅੱਛਾ। ਇੱਥੋਂ ਜੀ ਸਾਨੂੰ ਫਰਾਰ ਨਾਲ ਲੈ ਗਏ ਨੇ, ਇੱਥੋਂ ਮੈਨੂੰ ਗੱਡੀ ਚ ਪਾਇਆ ਨੇ, ਅੱਗੋਂ ਮੇਰੇ ਬੇਟੇ ਨੂੰ ਗੱਡੀ ਚ ਪਾਇਆ। ਅੱਛਾ, ਦਿਲਸ਼ਾਦ ਨੂੰ? ਹਾਂਜੀ। ਅੱਛਾ। ਇੱਥੋਂ ਤੋਂ ਬੈਠੇ ਨੇ ਸਿੱਧੇ ਲੈ ਗਏ ਨੇ ਲਾਹੌਰ ਰੋਡ ਤੇ। ਅੱਛਾ। ਉੱਥੋਂ ਨਾ ਗੱਡੀ ਜਿਹੜੀ ਹੈ ਇੱਧਰ ਮੋੜ ਲਈ ਸੇਮ ਹਾਲ। ਅੱਛਾ ਜੀ। ਅੱਗੋਂ ਮੈਂ ਗਈ ਆ, ਮੈਂ ਉਹਨਾਂ ਨੂੰ ਕਿਹਾ ਕਿ ਮੈਂ ਕਿਹਾ ਵੀ ਤੂੰ 50 ਨੂੰ ਜਾਣਾ ਹੈ ਕਿ ਤੂੰ 36 ਨੂੰ ਜਾਣਾ ਹੈ? ਮੌਸਮ ਦੇ ਭਰਾ ਨੂੰ ਤੁਸੀਂ ਕਿਹਾ? ਹਾਂਜੀ। ਅੱਛਾ। ਉਹਨੇ ਜੀ ਇਹ ਮੈਨੂੰ ਕਿਹਾ ਕਿ ਉਹਨੇ ਆਖਿਆ ਵੀ ਤੁਹਾਨੂੰ ਠੀਕ ਹੈ ਤੇ ਭਾਈ ਮੌਸਮ ਵਿਸ਼ਾਲ ਜਿਹੜਾ ਉਹ 36 ਟੁਰ ਗਿਆ। ਜਦੋਂ ਤੁਸੀਂ ਅੱਗੇ ਗਏ ਹੋ ਤੇ ਅੱਗੇ ਜਾ ਕੇ ਇਹਨਾਂ ਨੇ ਸਨੈਰੀਓ ਚੇਂਜ 'ਚ ਤੁਹਾਡਾ ਮੁੰਡਾ ਜਿਹੜਾ ਲਟਕਿਆ ਗਾਰਡਰ ਦੇ ਨਾਲ ਇੰਜ ਸੀ? ਹਾਂਜੀ। ਤੇ ਪੁਲਿਸ ਹੀ ਪੁਲਿਸ ਉੱਥੇ ਜੀ। ਤੇ ਤੁਹਾਡੇ ਕੋਲ ਕੋਈ ਡਾਕੂਮੈਂਟ ਕਿਸੇ ਨੇ ਜ਼ਬਰਦਸਤੀ ਜਾਂ ਕੋਈ ਸਾਈਨ ਸੂਨ ਕਰਾਇਆ ਸੀ? ਨਹੀਂ ਜੀ, ਕੋਈ ਨਹੀਂ। ਉੱਥੇ ਕੋਈ ਨਹੀਂ। ਤੁਸੀਂ ਸੁਲਾ ਦਾ ਕੋਈ ਪੇਪਰ ਨਹੀਂ? ਨਾ ਜੀ ਨਾ, ਕੋਈ ਪੇਪਰ ਨਹੀਂ। ਵੇਖ ਲੈ, ਮਾਂ ਵੱਡੀ, ਮਰਕਸ ਮਸੀਹ ਚਲਾ ਗਿਆ ਲੇਕਿਨ ਆਪਾਂ ਸੱਚ ਦਾ ਸਾਥ ਦੇਣਾ। ਕਿਸੇ ਨੇ ਕੋਈ ਸਾਈਨ ਸੂਨ, ਕੋਈ ਸੁਲਾ ਦੀ ਗੱਲ ਤਾਂ ਨਹੀਂ। ਤੁਹਾਨੂੰ ਉਦੋਂ ਪਤਾ ਲੱਗਾ ਜਦੋਂ ਅਗਲੇ ਦਿਨ ਨਵਾਨ ਲੱਗੇ ਨੇ? ਹਾਂਜੀ। ਉੱਥੇ ਤੁਸੀਂ ਵੇਖਿਆ ਤਸ਼ੱਦਦ ਦੇ ਨਿਸ਼ਾਨ ਨੇ? ਹਾਂਜੀ। ਮੈਂ ਵਕੀਲ ਸਾਹਿਬ